தற்போது ஒரு அண்மை செய்தி. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக தேர்தல் குழு அறிக்கையை திரும்ப பெறுக என்று தற்பொழுது தமிழ்நாடு அரசு ஆளுநர் ரவிக்கு வலியுறுத்தி உள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழ்நாடு அரசின் இந்த வலியுறுத்தல் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கான தேடல் குழுவிற்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேடல் குழுவிற்கும் வித்தியாசமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தற்போது வலியுறுத்தி இருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தேடல் குழு அறிக்கையை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி UGC பிரதிநிதி தேடல் குழுவில் இல்லை என ஆளுநர் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். UGC பிரதிநிதி இல்லாமல் தமிழக அரசு ஆணை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை திரும்ப பெற வேண்டும் என தமிழ்நாடு ஆளுநர் தமிழ்நாடு அரசிற்கு வலியுறுத்தி இருக்கிறார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் குறித்து தேடல் குழு என்பது UGC அந்த அறிவிப்பு என்பது இல்லை எனவும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேடல் குழு அறிவிப்பாக வெளியிடப்படவில்லை எனவும் தமிழ்நாடு அரசு இதனை திரும்ப பெற வேண்டும் என தமிழ்நாடு ஆளுநர் தரப்பில் வலியுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரையின் தேடல் குழுவிற்கு அறிவித்து அதிகாரப்பூர்வ அரசுதல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இது UGC விதிகளுக்கு மாறாக அமைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் விதிமுறைகள் என்பது செல்லாது எனவும் UGC விதிமுறைகளின்படி தேடல் குழுவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய முறைகளை பின்பற்றாதது முரணானது எனவும் ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கான தேடல் குழுவிற்கு அமைக்கப்பட்டுள்ள தேடல் குழுவிற்கும் வித்தியாசம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் என ஆளுநர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் RN ரவி வலியுறுத்தல் குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி நந்தினி.